குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 29 திங்கட்கிழமை 2025 இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த 2025ஆம் ஆண்டு காவல் தேர்வுக்கான ஃபுல் ரிவிஷன் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். அக்டோபர் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தம் 24 தேர்வுகளும் 2400க்கும் மேற்பட்ட வினாக்கள் மூலம் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடங்கிட்டோம். ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டணம் சலுகை வழங்குறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். கரூரில் தாவேக்கா பிரச்சார கூட்டத்தில் 40 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆணையத்தோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எண்ணும் எழுத்தும் பயிற்சி முகாம். அதாவது இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். கடந்த 2022-23ஆம் கல்வியாண்டில் முதல் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். திட்டத்தோட இயர் மட்டும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? அடுத்தது சுதேசி மூலமே சுயச்சார்பை எட்ட முடியும் அப்படின்னு பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மன் கி பாத், அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய 126வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உரையாற்றுக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர்களான தில்னா மற்றும் ரூபா ஆகிய துணிச்சல் மிக்க 2 பெண் அதிகாரிகள் வந்து பாய்மர படகுல 50,000 கிலோமீட்டர் கடவழியாக பயணம் மேற்கொண்டு உலகை வந்து பார்த்தீங்கன்னா வளம் வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் சீரிய முயற்சியினால் சிறிது காலத்திற்கு முன்பு வந்து கொல்கத்தா மாநிலத்தில் நடக்கக்கூடிய துர்கா பூஜை விழா யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இதேபோல் சத் அப்படின்ற பூஜை, இது பீகாரில் முக்கியமாக கொண்டாடக்கூடிய பூஜை. இந்த பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலில் இடம்பெற செய்யறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இந்த துர்கா பூஜை ரொம்ப முக்கியமானது, யுனெஸ்கோ பாரம்பரிய தளத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காதியை போலவே கைத்தறி மற்றும் கைவினை துறையும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டு வருகிறது. பாரம்பரியமும் புதுமையும் இணைந்தால் அற்புதமான முடிவுகளை அடைய முடியும் என்பதற்கு தமிழ்நாட்டில் யாழ் நேச்சுரல் நிறுவனம் அப்படின்றது ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் பேசியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதன் உரிமையாளரான அசோக் ஜெகதீஷன், பிரேம் செல்வராஜ் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு புல் வாழைநார் மூலம் யோகா விரிப்பு தயாரிப்பு, மூலிகை சாயங்கள், துணிகளுக்கு சாயமிடுதல் போன்ற புதிய முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு வராங்க. இதன் மூலம் 200 குடும்பங்களுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை வழங்கி வரதா அந்த நிறுவனத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இதெல்லாம் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தகவல் கிடச்சிருக்கதா நியூஸில் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பெயர்னால வழங்கப்படுது அப்படின்னா ஆல்பர்ட் நோபல் அப்படின்னுடைய நினைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. அடுத்தது நக்சலுக்கு எதிரான நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப்படாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் அண்மையில் நக்சல் தீவிரவாதத்துக்கு எதிராக ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்னும் மாபெரும் நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நக்சலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பாகிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தி சாம்பியன் ஆனது. இப்போட்டியின் தோல்வியே இல்லாமல் நிறைவு செய்த இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 9வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றாங்க. இதில் முதல் முறையாக இந்தியா பாகிஸ்தானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் மோதி இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து இந்தியாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 பதக்கங்கள் கிடைச்சது. அதில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் மகளிர் தனிநபர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா தாக்கூர் 461 புள்ளியுடன் தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி சென்றிருக்காங்க. ஓகேங்களா? பிசிசிஐடைய தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்காங்க. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்து பிசிசிஐடைய புதிய தலைவராக தில்லி அணியின் முன்னாள் கேப்டனா மிதுன் மானஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? மும்பையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பிசிசியினுடைய 94வது பொதுக்கூட்டத்தில் 37வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிசிசியோட 37வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து வந்து ஆசிய நீச்சல் சாம்பியன்ஷிப்பினுடைய முதல் நாளிலே இந்தியாவின் ஸ்ரீஹரி நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இரு வெள்ளி ஒரு வெண்கலம் என 3 பதக்கங்களை வென்று சாதனை படைச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது சீனாவின் வேளாண் மற்றும் கிராமப்புற விவகாரத்துறை முன்னாள் அமைச்சரான டாங் ரென்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை விதித்து அந்த நாட்டு நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தண்டனை குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா?
டிஎன்பிசி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 5.53 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெண்டு வருஷம் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபட்சம் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த 2ஆம் நிலை காவல்துறைக்காக ஃபுல் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இணையணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தகுந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்கள் நம்ம கட்டண சலுகை வழங்குறோம். அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.